இப்ப என்ன விவாகரத்து குடுக்கலன்னு சொல்ற? விவாகரத்து விஷயமா தான் 2 பேரும் கோர்ட்டுக்கு போனோம். ஆனா அங்க நடந்ததே வேற. என்னம்மா ஆச்சு? என்னங்கம்மா அவர் விவாகரத்து வேணுங்கிறாரு, நீங்க என்னம்மா சொல்றீங்க? விவாகரத்தை கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு 6 மாசம் 2 பேரும் சேர்ந்து வாழட்டும், அதுக்கப்புறம் சூழ்நிலை மாறலாம் இல்லையா? அம்மா, அப்போ அக்கா மாமா கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டாளா? அக்கா, அப்ப மாமாவை மன்னிச்சிட்டியா? நான் அவர் கூட ஒன்னும் சேர்ந்து வாழணும்லாம் சொல்லல. இப்போதைக்கு என்னால விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். தமிழ் ரெண்டும் ஒண்ணுதானம்மா? இல்லனே, ரெண்டும் ஒண்ணு இல்ல. அது வேற இது வேற. ஐயோ அம்மா, அக்கா என்ன குழப்புன்னு குழப்புது. ஐயோ எனக்கும் ஒண்ணும் புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. வர வர உங்க அக்கா இப்படி எல்லாரையும் போட்டு குழப்பிட்டு கிடக்கா. ஏ தமிழ், இப்ப என்னதான் செய்யலான்னு இருக்க? தமிழ் சொல்லு தமிழ். கோர்ட்ல நீங்க சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீ என்ன செய்யலாம்னு இருக்க? நாளைக்கு காலையில நான் பெட்டி எடுத்துட்டு பெரிய வீட்டுக்கு போக போறேன். கோர்ட்டு சொன்ன மாதிரி அடுத்த 6 மாசம் நான் அங்கதான் இருந்தாகணும். ஏ தமிழ், நெசமாவா சொல்ற? என் தங்கம், என் ராசாத்தி. இப்படி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வராதான்னு நான் காத்துட்டு கிடந்தேன்டி. இங்க பாருங்க, மறுபடியும் நான் சொல்றேன், நான் பெரிய வீட்டுக்கு போறது விவாகரத்து கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக தான், சேர்ந்து வாழ்றதுக்கு கிடையாது. அதுவும் இல்லாம இது கோர்ட்டு சொன்ன விஷயம், அதனால நான் இதை செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக மட்டும்தான் நான் பெரிய வீட்டுக்கு போறேன். நீ எதுக்கோ போ. எப்படியோ நீ பெரிய வீட்டுக்கு போறல, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். உட்காருங்க சார். சார், விசாரணை ஆரம்பிக்கலாமா? இந்த கேஸ பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? செல்லப்பாண்டியோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்க பார்த்துட்டோம். அதுல உங்களுக்கும் அவருக்கும் எந்த டிரான்சாக்ஷனும் நடந்த மாதிரி தெரியல. உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷனும் நாங்க பார்க்கணும்னு கேட்டிருந்தோம். அத நீங்க ஆடிட்டர் கிட்ட கேட்டு வாங்கிக்கிடுங்க. சரிங்க சார், இப்போதைக்கு இந்த விசாரணை அவ்வளவுதான். இன்னும் 2-3 நாள்ல இதுல சம்பந்தப்பட்ட மத்தவங்களெல்லாம் விசாரணை பண்ணிட்டு விசாரணையோட முடிவு என்னங்கிறத நாங்க சொல்றோம். சரி, அப்ப நான் புறப்படலாமா? சார் நீங்க கிளம்பலாம் சார். சரிங்க, ரொம்ப நன்றி. ஐயா, செல்லப்பாண்டி விஷயமா என்ன கேட்டாங்க? ஏயா, எதுக்கு அதையே சும்மா சும்மா ஞாபகப்படுத்திட்டு இருக்க? சார், நீங்க உங்க சம்மந்தி மூலமா ஊர் முழுக்க லஞ்ச பணம் வாங்கினதாகவும் நீங்க மாட்டிக்கிற சூழ்நிலை வந்ததும் உங்க சம்மந்தியை சரண்டர் ஆக சொல்லிட்டு நீங்க இதுல இருந்து தப்பிச்சுக்கிறீங்கன்னு சொல்றாங்களே, இத பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஏங்க, விசாரணை போயிட்டு இருக்குங்க. சார், நீங்க நிரபராதின்னு தெரியற வரைக்கும் அமைச்சர் பதவியிலிருந்து உங்களை நீக்கணும்னு சொல்லி எதிர்கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே சார். இப்போதைக்கு இத பத்தி நான் எதுவும் பேசுறதா இல்ல. கொஞ்சம் விலங்க போங்க. சார் சார், அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சார்? ஒரு நிமிஷம். உங்க கட்சியிலேயே உங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காகத்தான் இந்த விசாரணை வச்சதா சொல்றாங்க. இந்த விசாரணை எப்படி சார் போயிட்டு இருக்கு? விசாரணை போயிட்டு இருக்க நேரத்துல இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு விலங்க. வாங்க சொல்லிட்டு போங்க சார். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதப்பா. ஏன்பா தொந்தரவு பண்ண? சன்னாசி, முதல்ல வண்டி எடுக்க சொல்லு. தம்பி, வண்டி எடுப்பா சார். இது ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க சார். சார் சார், ஒரே நிமிஷம் சார். அமைச்சர் ராஜாங்கத்தின் சம்பந்தி செல்லப்பாண்டி லஞ்சம் வாங்கிய சம்பவம் தொடர்பாக நடந்த விசாரணையில் ஆஜரான அமைச்சர் ராஜாங்கம் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு எந்தவித பதிலும் கூறாமல் சென்றுள்ளார். தற்சமயம் அவர் காரில் ஏறி செல்லும் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் ரகு. அத்தை, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வருத்தப்படாம என்ன செய்ய? சரி ஐயா,
சேது சேது என்னையாச்சு கோர்ட்ல என்னையா நடந்துச்சு? சேது மோகனா என்னப்பா என்ன நடந்துச்சு? ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறானே. சேது என்னையா சொன்னாங்க? கோர்ட்ல என்ன முடிவு எடுத்தாங்க சொல்லியா? மா என்னாச்சுமா? ஏன் சேது ஒரு மாதிரி கோவமா இருக்கான்? என்னத்த கோர்ட்ல என்னாச்சு சொல்லுங்க. என்னத்த சொல்றது, நம்ம சேது அவ கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்னப்போ அவளும் நம்ம எம்பிட்டு பெரிய தப்பு பண்ணிருக்கோம், அந்த குடும்பத்தை எம்பிட்டெல்லாம் அசிங்கப்படுத்திருக்கோம், அவங்க விவாகரத்து கேட்டது நியாயம்தான்னு யோசிச்சு அவ விவாகரத்து கொடுப்பேன்னு சொல்லுவா. 2 பக்கமும் விவாகரத்து கேக்குறாங்கன்னு சொல்லி ஜட்ஜி இன்னைக்கே விவாகரத்து வாங்கிக்கோன்னு சொல்லிருவாங்கன்னு நினைச்சு கனவு கண்டுட்டு நாங்க அங்க போனோம். ஆனா அங்க போனா நடந்தது வேறையெல்லாம் இருந்துச்சு. அங்க நடந்ததே வேறயா? அப்படி என்ன நடந்துச்சு ஈஸ்வரி? அங்க ஜட்ஜு முன்னாடி வந்து நின்ன தமிழ் செல்வி நான் சேது கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டா. மகராசி அப்படியா சொன்னா? அப்பா. அத கேட்ட ஜட்ஜு, ஒரு ஆளு விவாகரத்து வேணும்னு கேக்குறீங்க, இன்னொரு ஆளு விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால நீங்க 6 மாசத்துக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழுங்க, அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. மா என்னமா இது முட்டாள்தனமா இருக்கு? அவ எவ்வளவு தூரம் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா, அதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியதானே? ஏமா அந்த ஜட்ஜ் 6 மாசம் சேர்ந்து வாழணும்னு தீர்ப்பு கொடுத்தாங்க? மா அவ வயித்துல துணியை வச்சு ஏமாத்துற விஷயத்தெல்லாம் சொன்னியா? எல்லாத்தையும் சொல்லியாச்சுடி. அக்கா மாமா வர்றாருன்னு நினைக்கிறேன். நீங்க கோர்ட்டுக்கு போனதும் மாமாவும் அந்த செல்லப்பாண்டி லஞ்சம் வாங்கின கேஸ் விஷயமா விசாரணைக்கு போயிருந்தாரு. அத முடிச்சிட்டு தான் வராரு. விசாரணைக்கு போயிருந்தாரா? ஐயோ, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. களவாணி பையன், களவாணி பையன் என்ன இப்படி சந்திச்சிருக்க வச்சு விட்டானே அவன கோவத்துக்கு செம்புட்டு தைரியம் இருந்தா ஊர் முழுக்க என் பேரை சொல்லி அதை முடிச்சு தாரேன் இதை முடிச்சு தாரேன்னு லட்சமா பணத்தை வாங்கியிருப்பான். அவனுக்கு எம்புட்டு தைரியமும் நெஞ்செழுத்தமும் இருக்கு சன்னாசி. அண்ணே, போலீஸ்காரங்க இத்தனை பேர்கிட்ட பணம் சொல்லி வாங்கியிருக்கான்னு சொன்னதுமே நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேனே. அவன் தான் மகளோட வாழ்க்கையை பத்தி கூட யோசிக்காம எம்புட்டு பெரிய தற்கொலை வேலையை பண்ணிருக்கான் பாத்தீங்களா? தாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட புத்தி எங்கேயோ போகும் தான் சொல்லுவாங்க. அவனை நம்ம சம்பந்தியாக்கி அவனுக்கு அரசியல் பதவி எல்லாம் கொடுத்து அவனுடைய வாழ்க்கை தராதரத்தை உயர்த்தி வச்சிருந்தாலும் அவன் இப்படி என் பேரை சொல்லி குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைச்சிருக்கான் பாரு. அவனா சரிண்ணே, விடுங்கண்ணே. அதான் விசாரணையில நமக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வெளிப்படையாவே தெரியுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அதுக்காக நம்மள நிரபராதின்னு சொல்லிட்டாங்கன்னா இது அப்படியே விட்டுற முடியுமா சன்னாசி? பனமரத்து கீழே என்ன பாலை குடிச்சாலும் கல்லுதான் குடிச்சான்னு சொல்லுவாங்க. இப்படி என் மேல ஒரு கரை பறஞ்சிருச்சுன்னா 10 பேர் நல்லது சொல்லுவாங்க, 10 பேர் கெட்டது தானே சொல்லுவாங்க. சீச்சி, இதெல்லாம் எனக்கு தேவையா? இத பாருங்க, இப்ப சொல்ற கேட்டுக்கிடுங்க. அந்த செல்லப்பாண்டி குடும்பத்துக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மன்னிப்புங்கிறதே கிடையாது. இனிமே என் தராதரத்தை தாண்டி என் கௌரவத்தை தாண்டி நான் எவரையும் சரிக்கு சமமா யோசிக்க போறதும் கிடையாது, மதிக்க போறதும் கிடையாது. சரியா சொன்னீங்க மாமா. ஆரம்பத்திலே அந்த சல்லி பைய கூட எல்லாம் சம்பந்தம் வைக்கணுமான்னு யோசிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நாம கொஞ்சம் இறங்கி போனது ரொம்ப தப்பா போச்சு. இப்ப நீங்க சொன்னீங்களே, அதுதான் சரியான முடிவு.